நான் ஏற்கனவே இந்த கொடிக்கான விளக்கத்தை சொல்றேன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் அந்த பேருக்கான விளக்கத்தையும் சொல்றேன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதை நானே சொல்றதுக்கு பதிலாக அதை ஒரு ஏவியா ஒரு வீடியோவா பண்ணி வச்சிருக்கோம் என்னோட வாய்ஸ் ஓவரில். அது நீங்கள் பார்த்துட்டு போங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுக்கு மேலே உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அரசியலில் மட்டும் இல்லை, பொதுவாகவே நமக்கு ஒரு பெரிய அடையாளம் இருக்கணும்னா நம்ம பேரே ஒரு அடையாளமாக மாறணும். அதுக்கு அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த பேரில் இருக்கணும். அந்த எனர்ஜியை கொடுக்கறதே அந்த பேரில் இருக்க வார்த்தைகளோட வலிமை தான். அப்படி ஒரு நேர்மறை அர்த்தமும் நேர்மறை அடர்த்தியும் நேர்மறை அதிர்வும் நேர்மறை வலிமையும் ஒரு சேர கொண்ட ஒரு சொல் இருக்கு. என்னைக்குமே தன்னோட தன்மையை இழக்காத ஒரு சொல்லு. இந்த வார்த்தை சொல்லும் போதே உச்சரிக்கிறவங்கள மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த ஒரு பெரும் கூட்டத்தையே உணர்ச்சியோட உச்சத்தில் வைக்கிற சொல்லது, உற்சாகப்படுத்துகிற சொல்லது. நம்ம மக்களோட நாடி நரம்புகள்ல நானேற்றும் அந்த சொல். அந்த வார்த்தை வேற என்ன? வெற்றி, வெற்றி, வெற்றி. வெற்றி தான் அந்த சொல். வெற்றி நான் நினைச்சதை மிச்ச மீதி இல்லாம செஞ்சு முடிக்கிறது, மனசுக்குள்ள இருக்க நோக்கத்தை நிறைவேற்றுறது, வாகை சூடுறதுன்னு பல அர்த்தங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் நம்ம கட்சியோட மைய சொல்லாவும் மந்திர சொல்லாவும் மாறி நிற்குது. அப்புறம் நம்ம கட்சியோட முதல் சொல் தமிழகம். நம்ம மக்களுக்கான அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் சொல்ற மாதிரி ஒரு வார்த்தை நம்ம கட்சி பேரோட முதல் வார்த்தையா இருக்கணும்னு முடிவு பண்ணி தேர்ந்தெடுத்தது தான் இந்த தமிழகம்ன்ற வார்த்தை. தமிழகம்னா தமிழர்களின் அகம், தமிழர்கள் வாழும் இடம்னு சொல்லலாம். புறநானூர்ல, சிலப்பதிகாரத்துல, மணிமேகலையில, பதிற்று பத்தலன்னு நம்மளோட பல இலக்கியங்கள்ல இடம் பிடிச்ச ஒரு வார்த்தை தான் இந்த தமிழகம்னு தமிழை ஒழுங்கா முறையா ஆழமா படிச்ச நிறைய பேர் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. இந்த தமிழகம் தான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவால முறைப்படி தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டப்பட்டதுங்கிறது நாம எல்லாருக்கும் தெரிஞ்ச நாடறிஞ்ச வரலாறு. இப்ப நம்ம கட்சி பேரோட மூணாவது வார்த்தைக்கு வருவோம், கழகம். இதுதான் இந்த மூணாவது வார்த்தை. கழகம்னா படை பயிலும் இடம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த வகையில நம்மளோட இளம் சிங்கங்கள் பயிலும் இடம்தான் நம்ம கட்சி, நம்ம கழகம். அதனால கழகம்ன்ற இந்த வார்த்தையும் ரொம்ப சரியாகவே பொருந்தி நிற்குது. தமிழகம், வெற்றி, கழகம், இந்த மூணு வார்த்தைகளை கொண்டு மூண்டெழுந்திருக்கும் அரசியல் உலகின் அணையா பெருஞ்சுடர் தான் தமிழக வெற்றி கழகம். அது மட்டும் இல்லாம பெரும் புயலையும் சூறாவளியையும் தனக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிற திருக்குறளோட உயிர் நாதமும் சேர்ந்துதான் நம்ம கட்சியோட அடையாளமா மாறி நிற்குது. இனி வரப்போற நாட்கள் ஒட்டுமொத்த மக்களோட ஆதரவாலையும் ஆசீர்வாதத்தாலையும் தமிழ்நாட்டின் வெற்றிக்கும் தமிழ்நாட்டில் இருக்க மக்களோட வெற்றிக்கும் அஸ்திவாரம் போட்டு தமிழ்நாட்டோட உலக தமிழர்களோட ஒரு மிகப்பெரிய அடையாளமா மாறி காலகாலத்துக்கும் களத்துல வெற்றிகரமா நிக்க போறதுதான் நம்ம தமிழக வெற்றி கழகம். வாழ்க தமிழக வெற்றி கழகம், வளர்க தமிழகம். அரசியல் போருக்கு சமமானதுன்னு சொல்லுவாங்க. போரா இருந்தாலும் அரசியலா இருந்தாலும் அங்க ஒரு வெற்றி கொடி பறந்தே ஆகணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனாலதான் கொடினாலே வீரத்துக்கும் வெற்றிக்கும் குறியீடா மாறி இருக்குது. நம்ம கட்சி கொடியை பத்தி யோசிச்சப்ப நமக்கு என்னெல்லாம் தோணுச்சுங்கிறத உங்ககிட்ட பகிர்ந்துக்கத்தான் இந்த பதிவு. நம்ம கொடியில மேலையும் கீழையும் இருக்கிறது அடர் ரத்த சிவப்பு நிறம், அதாவது மெரூன் கலர். பொதுவாகவே சிவப்பு நிறம் புரட்சியின் குறியீடு. அந்த கேட்டகரியில வர மெரூன் கலர் எல்லாரோட கவனத்தையும் பளிச்சுன்னு ஈஸியா ஈர்க்கிற ஒரு நிறம். கட்டுப்பாட்டை குறிக்கிற கலர், பொறுப்புணர்வை சொல்ற கலர், சிந்தனை திறனை சொல்ற கலர், செயல் தீவிரத்தை சொல்ற கலர். அப்புறம் நம்ம கொடியோட நடுவுல இருக்கிறது மஞ்சள் நிறம். அது மகிழ்ச்சி, நம்பிக்கை, லட்சியம், மனத்தெளிவு, உற்சாகம், ஆற்றல், நினைவாற்றலை தூண்டுறதுன்னு இலக்கை நோக்கி உறுதியுடன் ஓட வைக்கிற ஒரு நிறம். இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்ம கொடியில் இந்த கலர்லாம் வர்ற மாதிரி அமைச்சிருக்கோம். வெற்றியை ஒரு செல்ஃப் டிசிப்ளினாவே முன்னெடுக்க போற தமிழக வெற்றி கழகத்தோட கொடியில் இடம் பிடிச்சிருக்கிற ஒரு பூ தான் மாபெரும் வெற்றி குறியீடான வாகை பூ. போருக்கு போயிட்டு வெற்றியோட திரும்புறப்போ மன்னனும் அவனோட படையும் வாகை பூ சூடி வந்தாங்கன்ற வர்ணனையை நாம செய்யுள்கள்ல படிச்சிருக்கோம்.
ஆனா மன்னர் பெரும்பிடுகு முத்தரையர் போருக்கு போறப்பவே வெற்றியை முன்கூட்டியே கணிச்சு வாகைப்பூ சூடிக்கிட்டு போனாருன்னு சொல்றாங்க. வாகைனாலே வெற்றின்னு ஒரு அர்த்தம் இருக்கான். அப்படியான வெற்றியில அரச வாகைனா அரசனோட வெற்றின்னு அர்த்தம். ஆனா இங்க நம்ம தமிழக வெற்றி கழக கொடியில இருக்கிற வாகைப்பூ மக்கள் வாகைக்கானது, அதாவது நம்ம மக்களோட வெற்றிக்கானது. இன்னும் சரியா சொன்னா இந்த மண்ணோட வெற்றியை சொல்றது. ஆகவே நாம நெஞ்சார நேசிக்கிற தமிழ்நாட்டு மக்களை, உலகெங்கும் வாடுற தமிழர்களை ஒரே நேர்கோட்டு சித்தாந்தத்துல பயணிக்க வச்சு வெற்றி வாகை சூட வைக்க போவதற்கான உறுதிப்பாட்டை குறிக்கத்தான் இந்த வாகை பூவை நம் கட்சி கொடியில வச்சிருக்கோம். அப்புறம் யானை, மிகப்பெரிய பலத்தை சொல்லணும்னா யானை பலம்னு சொல்லுவாங்க. தன் நிறத்திலும் குணத்திலும் உருவத்திலும் உயரத்திலும் எப்பவுமே தனித்தன்மை கொண்டதுதான் யானை. அதுலயும் குறிப்பா போர் யானை தன்னிகரற்றது. போர் தந்திரம் பழகிய யானைங்க எதிரிகளோட தடைகளையும் படைகளையும் சுத்தி வளைச்சு துவம்சம் செய்யறதுல கில்லாடிங்க. தன்னோட முன்னங்கால்களை தூக்கிக்கிட்டு தும்பிக்கையை மேல தூக்கி பிளிரிக்கிட்டே ஓடி வந்து எதிரிகளை போர்க்களத்துல பீதி அடைய வச்சு பின்னங்கால் பிடரியில அடிக்க அலறிக்கிட்டே ஓட வைக்கும். அப்படிப்பட்ட போர் முனையில இருக்கிற பலமான இரட்டை போர் யானைங்க தான் தமிழக வெற்றி கழகத்தோட கொடியில இருக்கு. இந்த இரட்டை போர் யானைங்க எவ்வளவு பெரிய மதம் பிடிச்ச யானைகளையும் கண்ட்ரோல் பண்ணி வழிக்கு கொண்டு வர்ற வல்லமை பெற்ற கும்கி யானைங்க மாதிரி தானே யாரும் விரிவா விலைக்கு சொல்ல வேண்டுமா என்ன? இந்த இரட்டை போர் யானைங்க எதை குறிக்குது, இது எதோட குறியீடு, இதோட கோடிங் டீகோடிங் மீனிங் எல்லாமே புரிய வேண்டியவங்களுக்கு ரொம்ப கரெக்டா தெளிவா புரியும். அப்புறம் நம்ம கொடியோட நடுவுல இருக்க வாகை பூவை சுத்தி நாம வென்றெடுக்க வேண்டிய நம்மளோட செயல் திட்டங்களை சொல்ற மாதிரி 28 நட்சத்திரங்களும் இருக்கு. அந்த நட்சத்திரங்களை பச்சை மற்றும் நீல வண்ணத்திலையும் அமைச்சிருக்கும். இது நாம கட்டமைக்க போற சமூக நல்லிணக்க அமைதி பூங்காவையும் குறிக்கும். ஆகவே தமிழ் மண்ணின் வெற்றி குறியீடாக மாறி பட்டொளி வீசி பறக்க போகும் நம் கழகத்தின் மணித்திரு கொடியை தம் கரங்களிலும் மனதிலும் தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் அனைவரும் ஏந்த போவது நிச்சயம். பறக்கட்டும் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி, திறக்கட்டும் புதிய திசைகள், சிறக்கட்டும் தமிழகம்.